மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ் முந்தைய வினாத்தாள் பார்த்துட்டு இருக்கோம். முதல் கேள்வி, மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமில். சரிங்களா? மரக்கலம்னா என்னன்னா படகு, கப்பல், இது எல்லாமே திமில், இது எல்லாமே மரக்கலந்தேன். மீதி வாரணம், புணரி, பறவை இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொல். சரிங்களா? அடுத்த வினா, கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள்? என்னென்னா யானை தந்தமும் மயில் தோகையும். 10th ஓல்டு புக்கில் இருக்கு. அடுத்த வினா, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார்னா வேலு நாச்சியார். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் என்னன்னா சுழன்றும் ஏர் பின்னது உலகம். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. பொறுத்துவை கேட்டிருக்காங்க. ஞானக்கண்ணாடி என்பது என்னன்னா ஒரு சமய நூல். வேத விளக்கம்னா என்னன்னா உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம்னா குட்டி தொல்காப்பியம். பரமார்த்த குரு கதை அது என்னன்னா நகைச்சுவை கதை நூல். இது எல்லாமே வீரமாமுனிவர் இருக்கார்ல அவர் எழுதிய நூல்கள் தான். சரிங்களா? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்னன்னா குடிமக்கள் காப்பியம். இது 11th 12th உள்ள ஓல்டு புக், சிறுகதை. சரிங்களா? அடுத்த வினா, பொறுத்துக. நட்சத்திர குழந்தைகள் இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னா PS ராமையா. கணையாளியின் கனவு கல்கி. பிரபந்த கானம் மௌனி. கொழு பொம்மை யாருன்னா நான் பிச்சமூர்த்தி. அடுத்த வினா, மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்னா 7 வயதில். 10th நியூ புக்கில் இருக்கு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார்னா நான் முத்துச்சாமி. காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார்னா கொத்தமங்கலம் சுப்பு. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படித்துள்ளார்னா 2ஆம் பகுதி. மொத்தம் 5 பகுதிகள் இருக்கும். அது 2ஆம் பகுதி தான் இது. தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார்? தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். சரிங்களா? தண்டமிழ் ஆசான் என்பது சீத்தலை சாத்தனாரின் ஒரு பட்டப்பெயர். சரிங்களா? அந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னா இளங்கோவடிகள். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் உமரு புலவர். 8 தகை நூல்களில் ஓங்கு எனும் அடைமொழி பெற்ற நூல் எதுனா பரிபாடல். இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல், சிலேடை என்று கூட கூறுவார்கள். சரிங்களா? அடுத்த வினா, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எதுனா திருநெல்வேலி. மடந்தை பருவத்தின் வயது என்னன்னா 14 முதல் 19. அதாவது பெண்களுடைய வளர்ச்சி பருவத்தை மொத்தம் 7ஆ பிரிப்பாங்க. மங்கை, மடந்தை, பேதை, பெதும்பை அப்படின்னு. சரிங்களா? அந்த மாதிரி. கலம்பக உறுப்புகள் எத்தனை? 18. பொருந்தா இணையை தேர்வு செய்ய. பாசவர்னா நெய்பவர்னு கொடுத்துருக்காங்க. நெய்பர் வராது. பாசவர்னா வெற்றிலை விற்பவர் என்ற அர்த்தம் நினைக்கிறேன். சரிங்களா? மற்றதெல்லாம் சரி. அடுத்த வினா, கூற்று காரணம். கூற்று 1, கம்பர் பிறந்த தேருளுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. சரி. கூற்று 2, கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். கூற்று
கூற்று இரண்டுமே சரி. சரிங்களா, கூற்று ஒன்றும் இரண்டும் சரி. அடுத்த வினா, கூல வாணிகம் செய்தவர் யார்னா சீத்தலை சாத்தனார். கூலம்னா என்னன்னா தானியம் என்ற அர்த்தம். அதாவது அவர் சீத்தலை சாத்தனார் இருக்கார்ல, மணிமேகலை என்ற காப்பியத்தை இயற்றிய சீத்தலை சாத்தனார் மதுரையில் கூல வாணிகம் செய்தார். அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்களாக. அதாவது அகநானூற்றில் மொத்தம் 400 பாடல்கள். அதாவது முதல் பாடல், 3வது பாடல் இப்படிலாம் அந்த ஒற்றைப்படை வந்துச்சுன்னா அது பாலைத்திணைக்குரிய பாடல்கள். மொத்தம் 5 திணை இருக்குல்ல, குறிஞ்சி, முல்லை, அந்த மாதிரி. அடுத்த வினா, அறுவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார்னா பிடாரி. கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல் எதுனா கலித்தொகை. மற்றது எல்லாமே என்னன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா, நாலடியார், இன்னா 40 எல்லாமே. இதெல்லாம் 8 தொகையில் கலித்தொகை தான் வரும், மற்றெல்லாம் வராது. பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறதுனா நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனைனா 11. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைனா 38. சரிங்களா, மன்னிக்கவும், 38. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. மோனைனா என்னன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. சரிங்களா, மனிதரெல்லாம் மா, மனோபாவம் மா, முதல் எழுத்து மா வருதா, அதையும் கொடுத்துருக்காங்க. வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் யாதுனா பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. உடலும் உயிரும் போல ஒற்றுமை. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். ஒரு செயலை மற்றவங்களை செய்ய வச்சாலோ சில மற்றவர்களுக்காக நம்ம செஞ்சாலும் அது பிறவினை தான். தன்வினை எப்படி இருக்கும்னா, எடுத்துக்காட்டு, நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் என்று வந்தால் அது தன்வினை. படிப்பித்தார்னு அப்படின்னா வந்ததுனால இது பிறவினை. விடைக்கேற்ற வினா எது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதே விடை. இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்னன்னா தொகை சொற்கள். சரிங்களா, தொகை சொற்கள்னா, தொகைனா என்னன்னா தொக்கி வருதல், அதாவது மறைந்து வருதல். சரிங்களா, ஐம்பெருங்குழுனா 5 குழுக்கள் இருக்கு, அதைத்தையும் சுருக்கி ஐம்பெருங்குழுக்கள்னு சொல்றாங்க. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிய. மூடுபனி. சரிங்களா, மூடுபனி என்பது வினைத்தொகை. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிய. பொருள் பெயர். சரிங்களா. அடுத்த வினா, வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. வந்தவர். ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக. ஓடுதல். நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் யாது? நோ. கொண்டிலன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னா கொள். ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. தே, அதாவது நெடில், தேன்னா அதோட ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னா கடவுள், தெய்வம். இளமை பெயர் மரபு பிள்ளை நீக்குக. யானை கன்று. யானை குட்டியா இருந்துச்சுன்னா, அதாவது சிறுசா இருந்துச்சுன்னா அது யானை கன்றுங்குவாங்க. மரபு பிள்ளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர்னு வரக்கூடாது, கூரை வேந்தனர் என்று வர வேண்டும். பொருந்தா சொல்லை கண்டறிக. அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல், அடிமலர். சரிங்களா, அடிமலர் என்பது
இந்த அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல் எல்லாமே ஓமைத்தொகை. சரிங்களா? அடிமலர் என்பது உருவகம். சரிங்களா? அந்த மாதிரி பாருங்க. பொருந்தா மரபு சொல் கேட்டிருக்காங்க. இது பலாமூசுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான் எல்லாமே. சரிங்களா? நீங்கள் கேட்ட கேள்வியே தப்பு, கொடுத்துருக்க ஆப்ஷன் தப்பு. சரிங்களா? ஏன்னா வாழை பிஞ்சை வாழை கச்சல்னு சொல்லுவாங்க, மா பிஞ்சை மா வடுங்குவாங்க, முருங்கை பிஞ்சை முருங்கை சரடுன்னு சொல்லுவாங்க, பலா பிஞ்சை பலா மூசுன்னு சொல்லுவாங்க. தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, அழுக்காறு உடையான் எதிர்ச்சொல் தருக. அழுக்காறுனா பொறாமை என்று அர்த்தம். அதன் எதிர்ச்சொல் பொறாமை அற்றவன். அடுத்த வினா, உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அபரல பிறவே. இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் என்னன்னா தொல்காப்பியம். அடுத்த வினா, பொறுத்துக. திணை தெய்வம். குறிஞ்சி திணையின் தெய்வம் யாருன்னா முருகன். முல்லை நிலத்துக்கு திருமால். மருதம் இந்திரன். நெய்தல் வருணன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென்னா தும்பைப்பூ. அடுத்த வினா, இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் முனைவர் இரா அரங்கநாதன். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் அனைத்தும் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறதுனா கன்னிமாரா நூலகம், சென்னையில் இருக்கு. அடுத்த வினா, தெய்வமணி மாலை திரு அருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டு உள்ளது? 5ஆம் திருமுறை. மொத்தம் திருவருட்பா 6 திருமுறைகளை கொண்டது. வள்ளலார் இயற்றிய நூல்தே திருவருட்பா. அடுத்த வினா, ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எதுனா பனைமரம். அடுத்த வினா, உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறதுனா மொழிப்பற்றை. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் டேஸ் காரணமாகும், சமநிலை காரணமாகும். கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பெற்றன? பட்டி. அடுத்த வினா, எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் யார்னா அண்ணல் அம்பேத்கர். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்னா ஓவே சாமிநாதர். இந்தியாவின் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் யார்னா திரு வி. கல்யாண சுந்தரனார். இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னன்னா ஆப்ஷன் பி ஊனா, ஊவனா, ஓ, ஓ, ஔ. தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார்னா பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார்னா பம்மல் சம்பந்தனார். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யாருன்னா அப்துல் ரகுமான். கவிக்கோ அப்துல் ரகுமான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்னா பிச்சமூர்த்தி கவிதைகள். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்னா கவிஞர் கண்ணதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்னன்னா சாகித்ய அகாதமி விருது. இது மத்திய அரசால் கொடுக்கப்படும் விருது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார்னா திருமூலர். கல்மனத்தையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எதுனா இரட்சணிய யாத்திரீகம். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். எவரே புண்படா துலகிற் புகழுடும் படைத்தார் பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எதுனா மனோமணியம்.
கலம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சரிங்களா? சிற்றிலக்கியம் மொத்தம் 96. அப்படி 96ன்னு பிரித்தது யாருன்னா வீரமாமுனிவர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் 3 காண்டங்கள், 64 படலங்கள். சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 5027 விருத்தப்பாக்கள். இஸ்மத் சந்நியாசி என பாரசீக சொல்லுக்கு பொருள் தூய துறவி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கலித்தொகை. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. மலைபடு கடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னா மன்னன் நன்னன். சரிங்களா? நன்னன் என்பவர் யாருன்னா அவர் ஒரு குறுநில மன்னர். சரிங்களா? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யாருன்னா பாரதியார். கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகமுள்ளது என கூறுபவர் யாருன்னா ராமன். துன்பம் வந்தது என்றால் கண்டிப்பா இன்பம் வரும். இது எல்லாருக்கும் பொருந்தும். கீழ்காணும் 14 கீழ்கணக்கு நூல்களில் உத்திர வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமரா குழல். டேஸ் என்னன்னா பெரியாரை. நம்மளோட வயசில் மூத்தவங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சு நம்ம அவங்கள பராமரிக்கணும். அவங்க கூட நம்ம நட்பு கொள்ள வேண்டும். அடுத்த வினா, தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம. இப்பழமொழியின் பொருள் என்னன்னா நேரமின்றி உழைப்பது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். அடுத்த வினா, தன்வினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. கட்டளை வாக்கியம். போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம்னா அயர்கூற்று வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதே விடை. இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? சரியான சொற்றொடரினை கண்டறிய. அதாவது என்னன்னா அந்த வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கு. சரியான சொற்களை சரியான இடத்தில் பொருத்த வேண்டும். பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். மீண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதே மாதிரி தான் வாக்கியத்தில் சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கு. சரிங்களா? சரியான சொற்களை சரியான இடத்தில் இட வேண்டும். ஆப்ஷன் டியை பாருங்க. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. அகர வரிசை அப்படின்னா என்னன்னா உயிரெழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, ஆனா ஆவனா, அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை முதலிலும், உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல கா ஞாசா, அந்த வரிசை கா கா கி கி, அதுக்கப்புறம் காக்கு அப்புறம் என்ன வரும் ஞா, அதுக்கப்புறம் ஷா. இதே ஆர்டரு அந்த மாதிரி எழுத வேண்டும். ஆப்ஷன் ஏ பாருங்க. அரசன் ஆமணக்கு கொம்பு பல்லாண்டு முத்து. அரசனும் ஆமணக்கும் உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வருதா? உயிரெழுத்தாக இருந்தாலும் முதலில் என்ன வரணும்? ஆனா வரணும். அதுக்கப்புறம் ஆவண்ணா. அந்த மாதிரி தான் அகர வரிசையை எழுதுக. அதே மாதிரி தான். ஆப்ஷன் சி. சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரலாதன் சோம்பல். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னன்னா அம்பு என்று அர்த்தம். ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால் உணவு, ஊன் என்றால் இறைச்சி. அதாவது 3 சுழினா இருக்குல்ல, ஊன் என்றால் உணவு, 2 சுழினா ஊன் என்றால் இறைச்சி என்று அர்த்தம். உலை என்பதன் பொருள் என்னன்னா பிடரி மயிர். ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் என்னன்னா மருத்துவமனை. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னா பகுத்தறிவு. இடர் உற மறையோரும் எரியுறு மெழுகனார் என வரும் பாடலில் இடர் என்பதின் எதிர்ச்சொல் என்ன? எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இடர் என்றால் துன்பம். எதிர்ச்சொல் என்னது? துன்பத்தின் எதிர்ச்சொல் இன்பம். பிரித்தெழுக. பாசிலை பசுமை கூட்டல் இலை. பைங்கூழ் பசுமை கூட்டல் கூழ். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா நா பிச்சமூர்த்தி. இங்கே தான்னு கொடுத்துருக்காங்க, தவறு. நா பிச்சமூர்த்தி. சரிங்களா? ஓகே மக்களே, நல்லா படிங்க, நல்லா படித்து வேலைக்கு போங்க. நன்றி, வணக்கம்.